ஹாய் மக்களே, வணக்கம். நான் மோனிகா பேசுகிறேன். எல்லாருக்குமே லேட்டாக விஷஸ் பண்ணுறதுக்காக மன்னிச்சிடுங்க. எல்லோரும் சேஃப்டியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் லாஸ்ட் இயர் தீபாவளி ஃபுல்ஃபில்லாக என் லைஃப்லேயே நான் ட்ரீமாக நினச்ச ஒரு தீபாவளியை நான் லாஸ்ட் இயரே நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த வருஷம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த வருஷம் என்னோடய குறிக்கோள்லாம் என்ன வந்ததுன்னா, பசங்களுக்கு எந்த குறை வைக்கக்கூடாது, பசங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இது பசங்களோட இருக்கிறது வருஷம் எனக்கு ரொம்ப பழகிட்டு. ஏன்னா அவங்க இருக்கும் போதே சரி, நான் தான் பசங்களோட விளையாடிட்டு கொண்டுட்டு இருப்பேன். ஸோ லாஸ்ட் இயர் மட்டும் ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபுல்லாக 9 இயர்ஸ் ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் நான் பசங்க எல்லாருமே போட்டிருக்கிற ட்ரெஸ் நான் ஜூடியோவில் தான் எடுத்தது. ஸோ ஃபைனல் மினிட்ல நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி போய் நான் எடுத்தேன் அந்த ட்ரெஸ் எல்லாம். ஸோ ஃபைனல் மினிட்ல எடுத்தேன். நான் தூக்கிட்டு இருக்கிறதே என் தம்பி பொண்ணு. லைக் அந்த மேடமுக்கும் எனக்கும் ஒரே நாள் பர்த்டே, சேம் டேட்டு, சேம் மந்த்து, அதான் எல்லாமே பிறந்த கிழமை கூட ஒரே கிழமை. நாங்கள் 2 பேரும் சண்டே அதில் தான் பிறந்திருக்கோம். இயர்ஸும் டைமிங் மட்டும்தான் எங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க 2 பேருமே உள்ளே இருந்தானுங்க. எங்கள் அண்ணன் பெரிய பையன் பட்டாசுக்கு பயப்படுவான். ஸோ அதனால் உள்ளே இருந்தான். எனக்கும் பட்டாசுனா பயம் தான். பட் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்ன வெடிக்கிற வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் என்னை பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த ட்ரெஸ் நான் கிட்ஸ் செக்ஷனில் எடுத்தேன். 13 to 14 இயர்ஸ் 13 to 14 இயர்ஸ் இதில் போய் நான் எடுத்தேன். இது நல்லா இருந்தது. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசு பார்த்தேன். 14 to 16 வரைக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் கிடைக்கல. ஆனால் 13 to 14 நல்லா தான் இருந்தது. அதனால் இதுலேருந்து ஒன்று தூக்கிட்டேன். நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தது. ஜெஃபர்சன் மேக்ஸன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் நாங்கள் தான் எடுத்தேன். அண்ட் எங்கள் 5 பிள்ளைங்களுக்குமே நாங்கள் தான் ட்ரெஸ் எடுத்தேன். இந்த தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசு வாங்கியிருந்தேன்னா, நான் பெரிய வெடி ரொம்ப வாங்கவே இல்லை. ஒரே ஒரு சரமும் அந்த 15 ஷாட் அது மேலே போய் வெடியுமே, அது ஒன்று மட்டும் தான் வாங்கியிருந்தேன். மற்றபடி எந்த டமால் டும் அப்படின்னு வெடிக்கிறதுல நம்ம எதுவுமே வாங்கலை. ஏன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பயமும் கூட. நல்லா ரொம்ப பயந்தாங்கொல்லி மக்களே. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நல்ல ஒரு நேம் ரெஃபர் பண்ண சொன்னேன். எல்லோரும் மோனிகானே சொன்னீங்க. ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் மக்களே. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னால் ஓப்பனே பண்ண முடியல. அது ஏன் தெரியல. ப்ளீஸ் யாருன்னா ரிக்கவரி எடுக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் எனக்காக ட்ரை பண்ணி கொடுங்க ரிக்கவரிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலாக ஆனது என்னென்னா, எல்லாருமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்களா, ஆனால் என் பசங்க மட்டும் தனியாக இருக்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நான் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டேன். என் தம்பி வீட்டிலேருந்து என் தம்பி ஒய்ஃபையும் தம்பி பாப்பாவையும் கூட்டிகிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். எங்கள் அண்ணன் வீட்டில் தான் நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் அண்ணனோட வீடு. எங்கள் அண்ணன் வீட்டில் தான் நாங்கள் பட்டாசு வெடித்தோம். மக்களே, பெரிய அதிசயம் என்னன்னா, நான் பயப்படாமல் எனக்கு அந்த உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தைரியமாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பூந்தொட்டிலாம். அது என்ன பெரிய விஷயமா மோனிகாண்டுவீங்க. எனக்கு பயங்க. என் சின்ன பையன் பயப்படவே மாட்டேங்குது. அந்த மேக்ஸன் பையன் கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஜெஃபர்சனுக்கும் பட்டாசு வெடிக்க பயம் கிடையாது. நல்லா வெடிக்கிறானுங்க. இல்லைன்னா ஒரு சேட்னா, குழந்தைக்கு பட்டாசு வெடிச்சிட்டு கையில் ஜெஃபர்சனுக்கு பட்டாசு வெடிச்சிருச்சு. அந்த லாலிபப்புன்னு ஒன்று வாங்கியிருந்தோம். நான் வாங்கும் போதே சொன்னேன் அது வேண்டான்னு சொன்னேன். பட் கேட்கல. அந்த லாலிபப் பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தான் பாருங்கள். குழந்தைக்கு அப்படியே கிட்ட வரக்குள்ள டப்பால்னு பின்னாடி சைடு வெடிச்சிட்டு எனக்கு மனசு வேதனையாகி போச்சு. சரி, அதுக்கப்புறம் அவனை நம்ம அப்படியே விடக்கூடாதுல்ல. நான் அதுக்கப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு கட்டிலாம் பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா கேட்டேன். இல்லைம்மா வேணாம்மா ஹாஸ்பிட்டலுக்குலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நீ கூலாக இருப்பா, ஒன்றும் ஆகாது, நான் அம்மா பார்த்துக்கிறேன், வா பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லி அவனை சேரப் பண்ணி பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு மனசு கேட்கல மக்களே. பாவம் அந்த குழந்தை எனக்கு வேதனையாகி போயிட்டு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கும் வேணாம்மா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் அந்த வழியில் கூட குழந்தை கையை ஒதிரி தான் பட்டாசு கொளுத்துனானே ஜெஃபர்சனு. கையை ஒதிரி இது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விளையாட விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு எமோஷனலான விஷயம் என்னென்னா, எங்கள் அண்ணன் நாங்கள் ஆக்சுவலி எங்கள் அப்பா இறக்கும் போது எங்கள் அண்ணனுக்கு 27 இயர்ஸு, எனக்கு 26. ஸோ எங்கள் அண்ணனுக்கு 27 வயசுலேயே எங்கள் அப்பாவாக அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. எப்படின்னா, எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்தான். இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனாக என் அண்ணன் ஒரு அப்பாவாக என் பிள்ளைங்களை பட்டாசு வெடிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக மக்களே, நான் ஒருத்தருங்க கிட்ட ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு விஷயம் சொன்னேன். நீ எத்தனை புருஷன் எடுக்கிற, ஆனால் உன்னால் யாரையாவது ஒருத்தனையாவது அப்பன்னு நிற்க வைக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு நான் ஒருத்தங்களை கேட்டிருந்தேன்.
அதுக்கு விளக்கம் வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம்மா. என்னென்னா, என்ன அப்படி கேட்டாலே மோனிகா இப்போ அவளுக்கு புருஷன் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டாங்களாம். நான் சொன்ன அர்த்தத்தை வந்து விளக்கி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என் வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். என்னென்னா, உன்னால் எத்தனை புருஷனை வச்சுக்க முடிஞ்சிச்சு, ஆனால் ஒருத்தனையாவது அப்போன்னு 4 பேர் முன்னாடி ஊர் அறிய எடுத்துன்னு வந்து நின்று என்ன கேக் வெட்ட முடிஞ்சிச்சா? கிடையாதுல்ல. நீ எத்தனை பேர்கிட்ட பேசுனியோ அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் உன்னால் எடுத்துன்னு வந்து பப்ளிக்காக நிற்க வைக்க முடியலல்ல. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வாழ்கிற என் பிள்ளைங்களுக்கு அப்போனா அது ஜெய்சன் மட்டும்தான். ஜெஃபர்சனோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் ஜேஎன் தான் இனிஷியல் இருக்குது, மேக்ஸனோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் ஜேஎன் தான் இனிஷியல் இருக்குது. ஜெஃபர்சனோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் ஜெய்சன் ஜேக்கப்னு இருக்குது, மேக்ஸனோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் அப்பா பேர் ஜெய்சன் ஜேக்கப்னு இருக்குது. இதை தானாக புரிய வச்சேன். இதை தானாக அசிங்கமாக பேசாமல் தெளிவாக அப்படியே ஒரு டீசெண்டாக நான் முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? கெட்ட வார்த்தை பேசாமல். ஆனால் இதுமாரி சொல்லிக்க நீ செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கணும், இல்லையா தொங்கியிருக்கணும். பட் வந்து அது பழகிட்டதுனால விட்டுருங்க. ஸோ இதுதான் விஷயம். பட் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக அடுத்த மாதம் மேக்ஸனுக்கு 17 பர்த்டே, நவம்பர் 17 மேக்ஸனோட பர்த்டே. என் பெரிய பிள்ளை என் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கும் சொந்தம். என் சின்ன பிள்ளை என் தம்பிக்கும் என் தம்பி பொண்டாட்டிக்கோ சொந்தம். அவங்க அம்மா அப்பாவாக நின்று அவனுங்க வெட்டுவானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் யாரையும் இப்போ வச்சுன்னு இல்லையே. நான் எப்போவுமே என் புருஷனுக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் இனிமேல் அப்படி வாழ போகிறது இல்லை. நான் எனக்காக வாழ போகிறேன் இனிமேல். அதுக்குன்னு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா மோனிகா, யூ ஆர் ரெடி டு மிங்கிளா அப்படின்லாம் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. லைஃப் வந்து எல்லாேருக்கும் வேறு மாதிரி தான். நம்ம சொல்ல முடியாது ஃப்யூச்சரை பற்றி. ஸோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் மேபி. அண்ட் அது கூட பார்த்துருப்பீங்க, பட்டாசை வெடிச்சிட்டு நான் பாட்டுன்னு ஓடி போயிட்டேன். ஏன்னா எனக்கு பயம். அதை வச்சது எங்கள் அண்ணன் தான். எனக்கு ஜெஃபியும் மேக்கும் ஏன் இவ்வளோ வாழாயிட்டானுங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது எதனால்? ஒருவேளை நான் நினைக்கிறதா தப்பா, இல்லை அவனுங்க வளர்றானுங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ரொம்ப வாழாயிட்டானுங்க மக்களே. 2 பேருமே செம்ம வாழ். என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஜெஃபி மேக் ஜெஃபி மேக் மேக் ஜெஃபி அப்படின்னு கத்திட்டே இருந்தேன். இவங்களாம் எங்கள் அண்ணியோட ரிலேஷன்ஸு. ஸோ எல்லா பசங்களாம் ஜாலியாக, இது உண்மையாக ரொம்பவே ஜாலியாக இருந்தது. குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பெரிய வெடி வந்தப்பெல்லாம் நான் போய் உள்ளே போய் உக்காந்துட்டேன். அண்ட் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்த விஷயம் வந்து நடக்க போகுது. இப்போ கொஞ்சம் இல்லைன்னா மேக்ஸன் கை அடிபட்டிருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கே பிடிப்பார் பாருங்க, அங்கே பாருங்கள். அங்கே பிடிக்கவே நானும் என் தம்பி பொண்டாட்டி கை தட்டுதான். நான் மேக்கு அப்படின்னு குரல் கொடுத்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் ஜெஃபர்சனுக்கு இப்போ தான் அடியே படும். ஆக்சுவலி வெயிட் பண்ணி அப்படியே பாருங்களேன். குழந்தைக்கு நானும்ல ஓகே அப்படின்னு நான் எனக்கு முன்னாடி தான் நிற்கிறான். அது ஒரு வேளை கையில் பிடிக்கிறதான் போல் அப்படின்னு நம்பி நான் வந்து ஆக்சுவலி அதை நான் விட்ட மக்கள். மற்ற எல்லாத்துக்குமே நான் ஜெஃபி மேக் இந்த வீடியோ கட்டி வாய்ஸ் நான் போட்டிருந்தேன்னா நீங்கள் அந்த வாய்ஸ்லேயே கேட்டிருக்கலாம். ஏன் மோனிகா ஜெஃபி மேக்னுக்கிறீங்கன்னு கொஞ்சம் கூட நான் கிட்ட விடலாம் அவனுங்களை. ஜெஃபி மேக்னு கத்திட்டே கிடந்தேன். எனக்கு சுசுரவத்தியை பிடிக்க வைக்கும்போது கூட குழந்தைங்கிட்ட அவ்வளோ பயம். என் கையை வந்து முன்னாடி இப்படி வச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் எப்படியோ மக்களே, சீரியஸாகவே சொல்கிறேன், நடக்கணும்னு இருக்குது. ஆனால் குழந்தை பாவம் இப்போ என் முன்னாடி தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். குழந்தைக்கு ரொம்ப வலிக்குது போல். அப்படியே புண்ணாயிட்டு நான் தான் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அதுவும் அவன் கையில் வச்சிட்ருக்கான் பாருங்க. அதோ இதுதான் லாலிபப்புன்னாங்க மக்களே. என்ன பப்புன்னு தெரில. இது என் புள்ள எவ்வளோ அழகாக சமத்தாக இது பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க.
அதுக்கப்புறம் ஜெஃபர்சனை சீரப் பண்ணுறதுக்காக ஒன்றும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக எனக்கும் கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, வாங்க நம்மளும் போய் வைக்கலான்னு. எனக்கு பயத்தை மட்டும் பாருங்கள், என்னால் முடியல, சீரியஸாக எனக்கு ரொம்ப பயம். என்னால் இந்த மாதிரி வெடிங்க தான் வெடிக்க முடியும். ஸோ என்ன மாதிரி யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லோரும் மொத்தமாக எங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம் மக்களே. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ஜெஃபர்சன் போய் அவங்க டேடியை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, அவங்க வேணவே வேணாம் சொல்கிறாங்க அவரை. ஸோ அதனால் அவனுங்க என்கிட்ட தான் இருக்கானுங்க. இன்கேஸ் எங்கன்னா நாங்கள் எதிர்ச்சியாக பார்த்தா கூட மாமா 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 இப்படியோமா அப்படின்னு கத்துறானுங்க. ஸோ அவனுங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் பூந்தொட்டி கம்பு சக்கரெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு பயம் இருந்துச்சுனால வாங்க உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களை உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். சின்ன சின்ன பட்டாசு மட்டும் வெடிச்சிட்டு என்னோடய ஹாப்பினஸ்ஸே இந்த 5 பேர் தான் மக்களே. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஜெஃபர்சனு, 2வது வந்து ஜாக், அவனோட பேர் ஷாலும், ஓகேவா. 3வது வந்து மேக்ஸனு, 4வது வந்து அலைஸா, 5வது வந்து லியோ. 4 பையன் 1 பொண்ணு எங்கள் வீட்டில். ஒன்லி கேர்ள், மை பிரிட்டி, மை கேர்ள் அலைஸா. எனக்கு 5 பேருமே ஈக்குவலாக பிடிக்கும். இவங்களை இவ்வளோ பிடிக்கும், அவங்கள அவ்வளோ பிடிக்கும்னு இல்லை, 5 பேருமே ஈக்குவலாக பிடிக்கும். அவர் அத்தை பிள்ளையாம், அத்தை பிள்ளைன்னு அவர் வந்துடுவார், ஆனால் அவர் தான் அத்தை பிள்ளை. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக, ஃபன்ஃபில்லாக, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணேன். எந்த ஒரு கில்ட்டோ, எந்த ஒரு வருத்தமோ, எந்த ஒரு மிஸ்ஸிங்கோ எதுவுமே கிடையாது. சீரியஸாக நல்லா ஜாலியாக என்னோடய லைஃப்பை நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஜாலியாக பசங்களோடும் அம்மா கூடயும் என் தம்பிங்களோடையும் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். என்னை யாரும் நோண்டாதீங்க, என்னை நோண்டிங்கன்னா நான் உங்களை அதுக்கு மேலே நோண்டுவேன் அப்படின்றத டிஸ்க்ளைமராக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த vlog வந்து யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருந்தீங்க தெரியுமா, கொஸ்டின் Q&A கேட்க சொல்லியிருந்தேன். அதில் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இன்ஸ்டா இல்லாததுனால இன்ஸ்டா கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணலாம், ஓகேவா. கம்மிங் சூன் ஓப்பன் பண்ணிவிடுவேன். அதுக்கான முயற்சி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்த கொஸ்டின் வந்து யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காம யூடியூப் கமெண்ட்டில் மோனிகா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அடுத்த vlogல என் பசங்களை எல்லாருமே நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் காட்டுறேன். அண்ட் ஸ்டில் பாய், லவ் யூ மக்களே.